டிவிகே கட்சி குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஊடகங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பொய்யுமா? அது அதுமாதிரிலாம் கிடையாது. இவருடைய தனி வழி. அதாவது எம்ஜிஆர் அந்த காலத்தில் எப்படி நடத்தினாரோ அந்த பிரகாரத்தில் போயின்னுக்கிறாரு. 100% வந்துருக்குமா? அது நம்ம பூஸ்லி ஆனந்த் ப்ளஸ் அது இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கான் பாரு, இந்த லீமா சுரேஷ் இருக்காங்க. அவங்க மருமகன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அதிமுக அழிச்சிட்டாங்க. மீடியாலே பேட்டி கொடுத்தாங்க சீமானு. இது மாதிரி விஜய் நான் சொல்கிறேன் தம்பி, உனக்கு நீ யாரை நீ மக்களை கூட காப்பாற்றாத, ஆதவ அர்ஜுனா திருடாமல் இருக்குது காப்பாற்றுன்னு சீமானே சொல்லியிருக்காரு. குதிரை பேரன்றதை குதிரைன்னு சொல்ல முடியாது, நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் எல்லாம் விரும்பி அதில் சேர்றாங்களே தவிர வற்புறுத்தி எல்லாம் யாரும் போகிறதில்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இது நடந்திருக்குது அப்படின்னு போட்டு மீடியாக்கெல்லாம் போடுறாங்களா, உண்மை நம்புறீங்களா? தி கேடிவி நேயர்களுக்கு வணக்கம். விஜய் தலைமையில் டிவிகே ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்சிருக்கு. அவர் சிஎம்மாக பொறுப்பேற்ற 3வது நாளே சட்டமன்றத்தில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியிருந்தது. அந்த நிலையில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவங்க டிவிகே கட்சி அமைஞ்சதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முழுக்க குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். முதலமைச்சர் அவர்களும் சிவி சண்முகத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு சோஃபா இறங்கி இருந்துச்சு. ஸோ இதனால இது குதிரை பேரம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய மீடியாக்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அவங்களோட கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிவிகே கட்சி குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஊடகங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பொய்யுமா? அது அதுமாதிரிலாம் கிடையாது. இவருடைய தனி வழி. அதாவது எம்ஜிஆர் அந்த காலத்தில் எப்படி நடத்தினாரோ அந்த பிரகாரத்தில் போயின்னுக்கிறாரு. இப்போ இதுக்கு மேலே அவர் என்ன செய்வார்ன்றது இது வரைக்கும் சொல்லலை இல்லைங்களா? இப்போ சேர்ந்தது சொல்லிட்டாரு, சேர்ந்து முடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நல்லா செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுமா. 100% வந்துருக்குமா? அது நம்ம பூஸ்லி ஆனந்த் ப்ளஸ் அது இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கான் பாரு, இந்த லீமா சுரேஷ் இருக்காங்க. அவங்க மருமகன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அதிமுக அழிச்சிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேல வரப்போகுது. அப்போ இதில் மின்சாரத்துறை அமைச்சர், மதுபானத்துறை அமைச்சர் யார், ஆதவ அர்ஜுனா. இதில் 2 பேரும் என்ன நடக்க போகுதுன்னு இனிமேல் தான் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. அவ்வளோதான். டிவிகே கட்சி குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக அப்படின்ற கருத்துக்கள் வெளியாகுது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? குதிரை பேரன்றதை குதிரைன்னு சொல்ல முடியாது, நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் எல்லாம் விரும்பி அதில் சேர்றாங்களே தவிர வற்புறுத்தி எல்லாம் யாரும் போகிறதில்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இது நடந்திருக்குது அப்படின்னு போட்டு மீடியாக்கெல்லாம் போடுறாங்களா, உண்மை நம்புறீங்களா? அதை பற்றி அவ்வளோ ஷூராக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் அந்த அளவுக்கு இருக்கிறது சான்ஸ் இல்லை. ஏன்னா அவரே நிறைய செலவு பண்ணி யாரையும் கூப்பிடல, தானாக போய் சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. சிவி சண்முகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு சோஃபாலாம் போகிறத நம்ம ஊடகத்தில் பார்த்துருந்துருப்போம். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏமா அது சொல்கிறதெல்லாம் போய் வேஸ்ட்டுமா, அதெல்லாம் வேஸ்ட்டு. அது நடைமுறைக்கு கிடையாது. இவங்க அத்தனை பேரும் போய், கலைஞர் புள்ளியும் பேரனும் போய், கலைஞர் புள்ளியும் போய், எல்லாரும் போய், மூத்த அரசியல் வாழ்ந்தவங்க வரி அந்த லைன்ல இவங்க வராரு. இப்போ அதே மாதிரி இன்னும் வரணும் எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். இது ஒரு மாற்றத்துக்கான வழின்னு பார்க்குறீங்களா? புதிய ஆட்சி வந்திருக்கு, மாற்றத்துக்கான வழிதாம்மா. மாறிடுச்சு, நான் நினைச்சேன் அது மாறிடுச்சு. மாறினது இன்னும் ஊர் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் மீண்டும் நல்லதை செய்யணும். எதிர்கட்சி தான் தவறான தகவல் பரப்புறாங்க டிவிகே மேலே. இப்போ நீங்களே லைவாக பார்க்குறீங்க, நீங்களே ஒரு மீடியாக்காரங்க, உங்களுக்கே லைவாக எல்லாருமே தெரியும். இதுபோது என்ன நீங்கள் பயப்படுறீங்க? உங்களுக்கே தெரியாதா? இப்போ நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, மீடியா உங்களுக்கு தெரியும். இது ஆதவ அர்ஜுனா யார், லீமா சுரேஷ் யார், மருமகம் மாமியார் மருமகளும் மரும்புல செய்கிறவ என்னென்ன வேலை செய்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ லீமா சுரேஷ் போனதுனால தான் ஏடிஎம்கே கலைஞ்சிது. உங்களுக்கு தெரியும். எடப்பாடி இப்போ அவங்க இருந்தது இப்போ 27 அவங்க 25 இவங்க. இப்போ எடப்பாடி ஏடிஎம்கே பாதி பிளவு ஆயிடுச்சு. இன்னும் அது ஏடிஎம்கே இல்லாமல் போயிட போகுது. இப்போ லீமா சுரேஷ் லாட்ரி எடுத்துன்னு வர போகிறாங்க. ஆதவ அர்ஜுனா ஒயின் ஷாப்பில் இப்போ இன்னும் மீடியாலே பேட்டி கொடுத்தாங்க சீமானு. இது மாதிரி விஜய் நான் சொல்கிறேன் தம்பி, உனக்கு
நீ யாரை நீ மக்களை கூட காப்பாற்றாத ஆதவ திருடாமல் இருக்குது காப்பாற்றுன்னு சீமானே சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு இப்போ குதிரை பேரம் தான் நடந்திருக்கு அப்படின்றாரு. ஸோ அதை நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி சரியாக தெரியல. இப்போ இந்த ஆட்சி வந்து மாற்றத்துக்கான ஆட்சி அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக மாற்றம் தானே தேவை. எனக்கு முதல்ல இந்த ஒயின் ஷாப் எடுத்தால் போதும். அதுதான் ரொம்ப எங்கள் வீட்டுக்காரர் இப்போ குடிச்சு இப்போ வீட்டை பத்துனாங்கிறாரு. எனக்கு ரொம்ப எரிச்சலாகுது. பையனு கூடி வீட்டுக்கு ஒரு பைசா கூட தர மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பத்துன்னு கிடப்பாரு. ஆனால் விஜய் வந்து ரொம்ப நல்லதாக எடுக்கிறேன்னு சொன்ன போது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எனக்கு சாப்பாடு கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எனக்கு அதை எடுத்தால் மட்டும் எனக்கு போதும். நல்ல விஷயம் பண்ணால் போதும். எனக்கு வேறு ஒன்றும் வேணாம். எனக்கு இதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.